நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு 77லேருந்து 87 வரைக்கும் 10 வருடமாக முதலமைச்சராக இருந்தாருன்னா சினிமாவில் என்ன சொன்னாரோ அது நிஜத்தில் பண்ணினார். இருக்கிற வரைக்கும் பண்ணினார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய மரணம் 87 வரலைன்னா இன்னும் நிறையா பண்ணியிருப்பார். அவர் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வரும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சோர்ந்து போகிறவன் எந்திரிச்சு உட்காருவான், நடப்பான், ஓட ஆரம்பிப்பான். அப்படி தான் ஒரு படங்களில் கருத்துக்கள் சொன்னார். பட் அதை செயல்படுத்தினார். முதலமைச்சர் பிறகு முடிந்தவரை அவர் செயல்படுத்தினார். பட் அண்ணா எம்ஜிஆருடைய வழியில் விஜய் போகிறது அப்படிங்கும்போது இவரும் செயல்படுத்த, ஏன்னா இப்போ யங்ஸ்டர் தான், விஜய்க்கு ஒன்றும் பெரிய வயசாயிரல, 50 தான். ஸோ மிடில் ஏஜ், கரெக்டான ஏஜ் இது. இப்போ ஒருவேளை அவருடைய கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, இதில் என்ன பேசணும் செய்கிற வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். ஓகே. ஸோ அந்த வாய்ப்புகளை அவர் கண்டிப்பாக உருவாக்குவார். ஓகே. தமிழகத்தை ஒரு சிறப்பான ஒரு பதிலை கண்டிப்பாக கொண்டு போவார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் இது எல்லாமே மக்களுடைய கையில் இருக்குது. நீ போக 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 தான் என்ன பல்ஸுங்கிறது தெரிய வரும்.